இன்றைய மரியன்னை பேராலயத்திலே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. உண்மையிலே ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்ப எங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆயர் கிடைத்திருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். 12வது ஆயராக இங்கே இன்று பணிநிலை பொறுப்பேற்றிருக்கின்ற எங்களுடைய ரஞ்சித் ஆண்டகை அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்பதோடு எங்களுடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற பல தேவைகளை ஆன்மீக ரீதியான சில செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களுடைய செவங்களிலே நாங்கள் இணைத்துக் கொள்வதோடு இதற்கு முன்னராக இருந்து பணியாற்றிய எங்களுடைய ஓய்வு நிலை ஆயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை கடந்த 11 ஆண்டு காலமாக எம்மை சிறப்பான முறையிலே வழிநடத்தி இருந்தமை எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த பேராலயத்திலே ஒரு தொண்டனாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இந்த ஆலயத்தினுடைய அருட்பணி சபை செயலாளராக கடமையாற்றிய காலங்களிலே எங்களை வழிநடத்துவதற்கு எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து இறைவனுடைய ஆசியையும் அருளையும் வழங்கி எங்களை வழிநடத்திய ஆயர் என்று ஓய்வாகி சென்றிருக்கின்றார். அவருடைய ஓய்வு காலம் இறைவனுடைய ஆசியிலே நல்ல ஒரு ஓய்வாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய செவங்களை இணைத்துக் கொள்வதோடு எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய நாட்டிலே அதுவும் குறிப்பாக யாழ் மறை மாவட்டத்திலே நிகழ்கின்ற அநீதியான சில சம்பவங்கள் எங்களுடைய ஆயருடைய தலைமையின் கீழ் ஓரளவுக்கு இந்த மக்கள் மத்தியிலே அகன்று போக வேண்டும். தற்பொழுது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது பொறுப்படுத்திருக்கின்ற ஆயர் அதை சவாலாக ஏற்று இந்த மறை மாவட்டத்தை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு மரியன்னையுடைய ஆசையையும் நாங்கள் இந்த வேளையில் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு எனது இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி யாழ் திரு ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது என்று யாழ் திரு அவை தன்னுடைய 12வது ஆயரை பெற்றிருக்கின்றது. யாழ் ஆயராக பேரர் தந்தை பி. ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இன்று பணிப்பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். இத்திருநிகழ்விலே இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஆயர்களும் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற கர்தினால் மல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை அவர்களும் இங்கே பிரசன்னமாயிருந்தார். திருத்தந்தையினுடைய பிரதியினுடைய செயலர் இன்று திருத்தந்தையினுடைய நியமன கடிதத்தை இன்று பேராலயத்தில் வாசித்து இப்பொறுப்பை புதிய ஆயருக்கு வழங்கினார். இந்த வழிபாட்டிலே குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் பலர் பங்கு பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ. பள்ளியில் கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறி Reverend Father Jayanthan Pachari, the oblate provincial. புதைக்கப்பட்ட என் தொப்புள் கொடி உறவுகளை என்றும் எலும்புகளாக அழுகிறோமே. அருட்தந்தையர்கள் கொல்லப்பட்டார்கள். நமது புதிய ஆயர் அவர்கள் உம்மை போல் நல்ல நமக்கு கிடைத்த நன்றி. குருமதர் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். 12வது ஆயராக இங்கே கொழும்பு உயர்மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கின்ற கர்தினால் மல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை அவர்களும் இங்கே உறவுகளே இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்டா ஜாழ்ப்பாணம் மரியன்னை பேராலயத்தை வந்திருக்கோம். இன்றைக்கு என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்களா, மரியன்னை பேராலயத்தில் ஜாழ் மாவட்டத்தில் 12வது ஆயராக ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். அந்த பிரம்மாண்ட நிகழ்வை தான் காட்ட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னென்ன நிகழ்வுகள் எப்படியெல்லாம் நடந்துட்டு காட்ட போகிறோம். தொடர்ந்து வீடியோக்குள்ள வணக்கம்.
Our Father, பவனி நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஆயரை மறைமாவட்ட திருநிலையினர் பொது நிலையினராக நாம் அனைவரும் மனமகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். The Roman Catholic Diocese of Jaffna established as a vicariate in 1845 and elevated as a diocese in 1886 to safeguard the flock. As the chief pastor, to fulfill the threefold aspects of Jesus' mission, His Lordship, Right Reverend Dr. Let all of us who are gathered here warmly welcoming our new mission. Join in this great ceremony that is commenced now and pray for God's abundant graces of the cathedral. Reverend Father P.J. Everett, the Vicar General of the Diocese, will present the proceeds to the new bishop. The bishop will receive it and kiss it. Subsequently, Reverend Father N. Gerald Selmayan, the canon of the cathedral, will present the holy water, and the bishop will sprinkle on the people gathered here.
His Lordship Noel Emmanuel, Very Reverend Father P.J. Jabaratnam, the Vicar General of Jaffna, போராடும் எழுச்சியை தூண்டினார். அப்பாவி மக்களை பாவிகள் என்று அழைக்கும் ஆணவ பண்பாட்டுக்கு எதிராக அரவணைப்பு வைத்தியம் பார்த்து விடுவார். புறந்தள்ளப்பட்டவரோடு கூட்டணி அமைத்து புதிய வானம் புதிய பூமியை படைக்கும் மீட்புக்கான பொதுயீடுகளை மேற்கொண்டார். தொடர்ந்து கொண்டே வரும் இந்த இறையருளை பரவலாக்கும் பல்வேறு அமைப்புகளும் நிகழ்வுகளும் வரலாற்றின் வழிநடத்திலும் தத்தம் கடன்களை பதித்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மறை மாவட்டம் தன்னிலே தனித்துவமானதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. 30 ஆண்டுகளுக்கு மேலான போரும் 15 ஆண்டுகளுக்கு மேலான போரில்லா போரும் வாழ்வையும் வளத்தையும் சின்னாபின்னமாக்கி காவு கொள்ளப்பட்ட பல லட்சம் மக்களின் கனவுகள் சிதைக்கப்பட, ஆயிரம் காணாமல் போன உறவுகளை தேடி தேடி அலையும் கண்ணீரின் கதைகளுக்கு மத்தியில் புதைக்கப்பட்ட என் தொப்புள் கொடி உறவுகளை என்றும் எலும்புகளாக அழுகிறோமே. அருட்தந்தையர்கள் கொல்லப்பட்டார்கள், அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள், சிலுவையில் கொல்லப்பட்டார்கள். உயிர்ப்பு பண்பாட்டை ஊருக்கெல்லாம் ஜனநாயகப்படுத்தி தன் நண்பர்களுக்கு சவால் விட்டு உடனிருந்து பயணிக்கின்றவர்தான் இயேசு கிறிஸ்து. இவரது வீரமான விசுவாச பிடிவாதத்தோடும் இறையாட்சிக்கான கனவுகளை நிறைவேற்றும் துணிச்சலோடும் கைகோர்த்திட முடியுமா? இதுதான் இன்றைய ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் விடப்படுகின்ற சவால். சாப்பாடு அடக்குமுறை பண்பாட்டுக்கு எதிராக விடுதலை பண்பாடு, சாதிய பண்பாட்டுக்கு எதிராக சமத்துவ பண்பாடு, ஒடுக்குமுறை பண்பாட்டுக்கு எதிராக வீர எழுச்சி பண்பாடு. மேற்கண்ட திசைகளில் அதுவும் நவீன சுனாமிகளுக்கும் சூறாவளிகளுக்கும் மத்தியில் கடவுளின் கரங்களாக குறுக்கீடு செய்ய முடியுமா? கடவுளின் அன்பும் உயாமியாரின் நன்றவும் உங்கள் அனைவரோடும். My dear friends, I'm indeed delighted to install the new Bishop of Jaffna, Most Reverend Dr. Anton Ranjit, as the Bishop of the Diocese of Jaffna. I wish him well and also pray that God Leo Episcopus Servum Servorum Dei. Venerabili frati Antonio Ranjit Pilenai Legam, Actemus Episcopo Titularis Sedis Marianensis et Auxiliari Columbensis Intrapropalis. அதிகாரப்பூர்வ இருக்கையாகும் மறை மாவட்டத்தின் பேராலயத்தில் அமைந்திருக்கும் இந்த இருக்கையில் மறை மாவட்ட ஆயர் கொண்டிருக்கும் திருத்தூது அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆயர் திருத்தூதர் on the day of their priestly ordination and greeting. Then the religious priests working in the diocese and the representatives of the congregations of the religious sisters and the lay faithful will greet the new.
புதிய ஆயர் வானவர் கீதத்துடன் திருப்பலியை தொடங்குகிறார். அவற்றை எல்லா இடங்களிலிருந்தும் மீட்டு வருவேன். மக்களின் இது முக்கியமான நாளாகும். மேலும் ஒரு மைல்கல்லை கடந்து பயணிக்கின்றது இந்த மறை மாவட்டம். யாழ் மறை மாநிலத்தில் புதிய ஆயராக பிறர் திரு ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் தம் பணியேற்றும் நாளில் மறை மாவட்ட குழுக்கள், இருமாறுறவுகள், பொது நிலையினர் தமது கீழ்ப்படிவை ஆயருக்கு தூய்மைப்படுத்தும் பணி அல்லது அன்றடையாளங்களை நிறைவேற்றின மூன்றாவது ஆட்சி செய்யும் அல்லது நீர் வகிக்கும் பணியாகும். மறை கோட்பாடுகளை கற்பித்து மறைமாவட்டம் சுற்றாக இருக்கின்ற மக்களுக்காகவும் இவர்களுடைய வாழ்வின் தேவைகள் ஒவ்வொன்றை நம்பிக்கையோடு இறைவனிடம் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். கூறிப்படுகிறது என மொழிந்த இறைவா, திருவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதியும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வறுமையாக்கி
சிலுவையில் சிந்திய தமது இரண்டத்தால் யாரும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படுவோரவருக்கு நிலையான மீட்பின் காரணரானார். Given up by you. In a similar way, when supper was ended, he took the chalice and once more giving thanks, gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith, all glory and honor is yours forever and ever. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதிக்கு அழைக்கப்பட்டுவோர் பெறும் என்றுமோ. பார்த்தீங்கன்னா 12வது யாழ் மறைமாவட்ட And sometimes they may come
commander of the Northern Naval Area for their presence, cooperation and assistance in ensuring the smooth, peaceful and orderly conduct of this important celebration. I extend my sincere thanks to all the distinguished guests, representatives of various institutions, friends and well-wishers who have taken the trouble to present here today and to share the joy of this historic occasion with us. பள்ளியில் கலந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி கூறி இறையாசி வேண்டி என்னை மகிழ்வித்த உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. நாங்கள் நீண்ட காலமாக புதிய ஆயிரம் எதிர்பார்த்துருந்தோம். நமக்கு கிடைத்தது நன்றி. எங்களை குருமதில் சொன்னது போல் எங்களுக்குரியவர் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார். அவர் என்பது நாங்கள் வரவேற்றோம். தொடர்ந்து அவரோடு சேர்ந்து நல்ல முறையில் பணியாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். நன்றி.